108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது பல புராணங்களிலும் குறிப்பிட்டுள்ள ஒரு புனித தலம். இத்தலத்தில் பெயர் வில்லி மற்றும் காடன் என்று இரு வேடர்களின் கதையுடன் தொடர்புடையது. அவர்கள் இவ்விடத்தில் ஒரு மானை வேட்டையாடிய போது தவறுதலாக தம் சகோதரரை அம்பு எய்தி கொன்றார். இதனால் வருந்திய வில்லி பெருமாள் வழிபட்டார். இறைவன் அவருக்கு காட்சியளித்து இந்த இடத்தை புனித தலமாக மாற்றினார். ஆண்டாளின் அவதாரம். பெரியாழ்வார் பூந்தோட்டத்தில் துளசி செடி அருகே ஒரு குழந்தையை கண்டார். அதை தன் மகளாக ஏற்றார். ஆண்டாள் நந்தவனத்தின் மலர்களை சேகரித்து மாலைகளை தன்னை அணிந்து பின்னர் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். இதை கண்ட பெரியாழ்வார் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் இறைவன் இதை தனது ஆசையாக கூறியதால் ஸ்ரீ ஆண்டாளின் பூமாலை பெருமாளின் அருளை பெற்றது.